மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த டயபெட்டிக்ல எளிமையா வீட்டிலிருந்தே குணப்படுத்தக்கூடிய பல வழிமுறைகள் நிறைய நம்மளுடைய சேனல்ல நிறைய சொல்லியிருந்தாலும், இன்னும் எளிமையா உங்களுக்கு சுகர் 400 இருக்குது, 500 இருக்குது, ஆனா இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்க நபர் கூட அந்த இன்சுலின் அளவை குறைக்கிறதுக்கும் மருந்துகள் 500 mg 1000 mg எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நபர்கள் அந்த மெடிசன் டோசேஜை குறைக்கிறதுக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிமுறை ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ½ an hourலயே 100 பாயிண்ட்ல இருந்து 250 பாயிண்ட் வரைக்கும் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான இயற்கை முறையிலான ஒரு தொழில்நுட்பத்தை நீங்க பார்க்க போறீங்க, செய்து பார்த்தும் அனுபவிக்க போறீங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சாதாரணமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி நான் போய் ஆக்சிடென்ட்டுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். அப்போ போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கன்சீவா இருந்தேன், அந்த சமயத்துல போய் நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையால் போய் செக் பண்ணும் பொழுது பார்த்தோம்னா அப்போ சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டவங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப திரும்ப அதுல இருந்து அப்படியே அவங்க மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சு, அது சாதாரணமா ஒரு 5 mgல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மெடிசன் டோசேஜ் அப்படியே படிப்படியாக கூடி சுகரோட அளவும் கூடிக்கிட்டே வந்துருச்சு. 130 140 இருந்தது, கடைசியில் 250 300 போயிருச்சு. மெடிசன் டோசேஜோட அளவும் பாத்தீங்கன்னா 5 mgல இருந்து 500 mg வரைக்குமே நம்ம வந்துட்டோம். இந்த 500 mg 1000 mgன்னு சொல்லிட்டு நம்ம மெடிசன்ஸ் எடுத்து நம்ம அந்த சுகரோட அளவை ரத்தத்தில் கட்டுப்படுத்தினாலும் அது கடைசியில நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்புகள் சார்ந்த கிளை நோய்களையும் இன்னைக்கு நிறைய உண்டு பண்ணிருச்சு. கடைசியில அந்த கிளை நோய்களுக்கான ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தனித்தனியாக இன்னைக்கு சிறப்பு மருத்துவர்களை பார்த்து அதற்கு தனியா சிறப்பான ஒரு டேப்லெட்டும் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அப்ப டயபெட்டிக்ன்ற ஒரு நோய் இன்னைக்கு கடைசியில பாத்தீங்கன்னா அது ஹார்ட் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி நம்ம ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்து அந்த மெடிசனையும் சேர்த்து எடுக்க வேண்டியது வருது. கிட்னி பிரச்சனையாகி கிட்னி டாக்டரை பார்த்து கிட்னி மெடிசனையும் சேர்த்து எடுக்க வேண்டிய சூழல் வருது. இப்படி ஒரு நோய் பல கிளை நோய்களை உண்டு பண்ணி நமக்கு மெடிசன்ஸோட அளவு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. இது அதிகரிக்க அதிகரிக்க நாம நம்மளுடைய ரத்தத்தை நம்மளே சாக்கடையா மாத்திக்கிட்டுக்கிறோன்றது அர்த்தமாயிருது. இந்த ரத்தத்தில் இந்த சாக்கடைகள் அதிகமாக கலக்க கலக்க கடைசியில ரத்தம் கெட்டு போய் இந்த ரத்தம் கெட்டு போவதனால பல பிரச்சனைகள் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க உடம்புல ஸ்கின் ஃபுல்லா அரிக்குது. உடம்புல நல்லா இருந்த உடம்பு திடீர்னு ஸ்கின் ஏன் அரிக்குது அப்படின்னா உடனே அலர்ட் ஆகுங்க, உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ரத்தம் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். நீங்க நல்ல காற்றோட்டமான ஒரு இடத்துல நின்னீங்கன்னா உடம்பே லேசா இருக்கும். வெளியில இருக்கக்கூடிய நல்ல காத்துனா உடம்பு சுவாசிக்கும். அதனால என்ன ஆயிரும்னா அந்த வியர்வை துவாரங்கள் எல்லாம் அப்படி ஓப்பன் ஆயிருக்கும். ஸ்கின் லேயர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு காட்டன் துணி மாதிரி மாறிடும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏர் உள்ள சுவாசிக்கிறது உடம்பு ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி இருக்கும், மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே பயங்கரமான துர்நாற்றமான வாடை இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கிட்ட ஒரு சாக்கடை குப்பை கொட்டி வச்சிருக்கிற இடம் அப்படி பாத்தீங்கன்னா போய் பக்கத்துல நின்னீங்கன்னா உடம்பு உள்ள சுவாசிக்காது. மூக்கு மட்டும் சுவாசிக்குதுன்னு இல்லைங்க, உடம்புல உள்ள ஸ்கின்னும் பாத்தீங்கன்னா சுவாசிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா அதே ஸ்கின்னு நல்ல இரும்பு சட்டர் போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி நம்மளுடைய அப்படியே ஸ்கின்னை கவர் பண்ணும். அப்ப பாத்தீங்கன்னா உடம்பு இறுக்கமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பாருங்களேன், அந்த சுவாசத்தை அந்த காற்றை உள்ள கூட கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடம்பு தடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணுது. ஆனா நாம இந்த உடலின் மொழிகளை பத்தி தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம உள்ள டைரக்டாவே நம்ம கழிவுகளை உள்ள கொடுத்து ரத்தத்தை நேரடியாக சாக்கடையா மாத்துறோம். அப்ப ரத்தம் கெட்டு போகக்கூடிய ஒரு வேலை கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருது. ஒரு ஆஃப்டர் 5 yearsல நம்ம சுகரோட நிலவரம் அது கூடி இருந்தாலும் நம்முடைய ரத்தத்தோட நிலவரம் பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரத்தமாக இன்னைக்கு இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்லீரலாக இன்னைக்கு இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிறுநீரகமாக இன்னைக்கு இல்லை. அப்ப அதோட சதவீதம் படிப்படியாக அதோட செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குது, வீக் ஆயிருக்குது. அப்ப 5 years 10 years கழிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் பலப்படுத்துறதுக்கு ஏதாவது உணவு இருக்கா, மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி ஓட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றோம், ஒரு நோய் வருவதற்கு முன்னாடியே விழிப்புணர்வோட செயல்படுங்க.
வந்ததுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள தேடுதல் இல்லாம வருவதற்கு முன்னாடி செயல்படுங்க. ஆனா பொதுவா ஒரு சைக்காலஜிக்கலா மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்னா, அந்த நோய் வர்ற வரைக்கும் அசால்ட்டுத்தனம் இருக்கும். அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் வராது, நான் ஆட்டோமேட்டிக்கா டெய்லி நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பார்த்துருக்கலாம், கொரோனா தாக்குதல் ஸ்போர்ட்ஸ் மேனை நிறைய பேரை தாக்குச்சு. டெய்லி பிராணாயாமம் பண்ணி யோகா பண்ணக்கூடிய நபர்கள் கூட சில பேரை தாக்குச்சு. புரிஞ்சுங்களா? அப்ப என்னன்னா, யாருக்கு எங்க இம்யூனிட்டி வீக் ஆகுதோ அந்த சமயத்துல இந்த எதிரியான வில்லன் வந்து பாத்தீங்கன்னா யாரு அடிச்சிருவாரு. அவ்வளவுதான் விஷயம். அதனால நாம நல்லா இருக்கிற மாதிரியே தோணுதுல, அந்த சமயம் இன்னும் நல்லா இருக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைபிடிக்க ஆரம்பிங்க. பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி தேட வேணும். அவ்வளவுதான் விஷயம். நம்ம பதிவோட சாராம்சமே அதுதான். அதனால நோய் வருவதற்கு முன்னாடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதான் பெஸ்ட். அப்ப ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் டயபெட்டிக்னு சொல்லி பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, இப்ப இருந்தே உங்களுடைய சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் ரத்தத்தையும் சுத்தப்படுத்தி ஆரோக்கியமா வச்சுக்கிறது மேல கவனம் வச்சுக்கோங்க. நீங்க பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன், எனக்கு வந்து கிட்னி எல்லாம் நல்லா தான் இருக்கு, லிவர் எல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்எஃப்டி வந்து நல்லா நார்மல்னு காமிக்குது, கேஎஃப்டி வந்து நல்லா நார்மல்னு காமிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அது மேல கவனம் செலுத்தாம விட்டுட்டு உங்க ரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு மட்டும் மாத்திரை எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இங்கதான் தப்பு. நீங்க சேம் டைம் உங்களுடைய ராஜ உறுப்புகளையும் கழிவுகளை நீக்கி பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை சேம் டைம் பண்ணுங்க. இப்ப நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில ஃபர்ஸ்ட் விஷயமே அதான் பண்ணும். முதல் விஷயம், அவங்க ஆரம்ப கட்ட சுகர்ல வந்தாலும் சரி, அல்லது 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு சுகர்ல வந்தாலும் சரி, முதல் விஷயம் டீடாக்சிஃபிகேஷன். ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க, கல்லீரலை சுத்தப்படுத்துங்க, சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துங்க, கல்லீரலை பலப்படுத்துங்க, சிறுநீரகத்தை பலப்படுத்துங்க. ஏன் கல்லீரல் சிறுநீரகம் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, நம்ம வீடு இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் விஷயம் கொசு வர்றது, அதாவது கொசு பாக்டீரியா உருவாகுதுன்னா எங்க உருவாகும்னா நம்முடைய டாய்லெட்ல இருந்து தான் உருவாகும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டுல டாய்லெட் சுத்தமா இருந்தா அந்த வீட்டுல ஆரோக்கியமா இருக்கான்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப அங்கதான் அந்த கழிவு வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்குது அப்படின்னா, அது வந்து தேங்கி இருந்துச்சுன்னா, சரியா வந்து தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சம் தேங்கி இருந்துச்சுன்னா, அங்க இருந்தா நமக்கு கொசு பாக்டீரியா உருவாகுது. அங்க என்ன பாத்ரூம்குள்ளேயே இருக்குமா என்ன? பாத்ரூம்குள்ள இருந்து என்ன பண்ணும், அப்படியே நகண்டு கரெக்டா அப்படியே நம்மளுடைய பெட்ரூம் ஹாலு எல்லாம் வந்துடும். அப்ப சுவாசத்தின் மூலமாக நிறைய இதாகும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த கழிவறையை நாம சுத்தப்படுத்தி வைக்கிறோம். அது மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ள ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை பூரா சுத்தப்படுத்தக்கூடிய மிஷின் எது அப்படின்னா, அது சிறுநீரகம் கல்லீரலம். அதனாலதான் அவர்களை நீங்க பாதுகாத்துக்கங்க. அவர்களை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ரெடியா வச்சிருந்து கழிவுகளை வர வர நீக்கி விடுங்க. நீங்க நிறைய மெடிசன்ஸ் எடுத்தீங்களா, நிறைய லிவருக்கும் கிட்னிக்கும் கவனம் செலுத்திங்க, அவ்வளவுதாங்க, சூப்பர். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரத்தம் கெட்டு போய் பல கிளை நோய்களை ஃப்ரீயா கிஃப்டா வாங்கின மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். இங்க டயபெட்டிக்னு ஒண்ணு வாங்கினோம்னா சுத்தி 10 நோய்கள் ஃப்ரீயா நமக்கு கிடைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அந்த ஃப்ரீயே வேணாங்க, ஓகேங்களா? டைரக்டா அதை மட்டும் குணப்படுத்துறதுக்குள்ள போயிடும், அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தணும்னா இந்த என்ன பண்ணணும் அப்படின்றத நிறைய நம்மளுடைய பதிவுகளில் வந்து கொடுத்துக்கிறோம். ரத்த சுத்தி பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிறோம். அதை பயன்படுத்துங்க. இப்போ நம்ம என்ன பாயிண்ட்டுக்கு வந்துருக்கிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவினுடைய முக்கியமான சாராம்சம், உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகமா இருக்குது. இன்சுலின் போடுறீங்க, இன்சுலின் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் போட்டும் சர்க்கரை 300 350 சொல்லி காமிக்குது. மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா 500 mg காலையில ஒண்ணு நைட்டு ஒண்ணுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்படி இருந்தும் சுகரோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 250 300 தான் காமிக்குது. என்னங்க நடக்குது? நான் இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர்களுக்காக தான் இந்த பதிவு, ஓகேங்களா? அப்ப சர்க்கரையோட அளவை இன்னும் நல்லா குறைச்சு கொண்டதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பதிவு. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய உணவு முறைகள்ல காலை உணவை மட்டும் நீங்க இயற்கை உணவாக மாத்துங்க. அது ரொம்ப ரொம்ப அருமையா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய சுகரோட லெவல் குறைக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காலை உணவு இயற்கை உணவாக நீங்க பல உணவுகள் எடுத்துக்கலாம். தேங்காய் பல உணவுகள் எடுத்துக்கலாம். புரோட்டீன் சார்ந்த உணவுகள் நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? முளைகட்டின தானியங்கள், கொண்டக்கடலை, சுண்டக்கடலை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட நீங்க காலை உணவாக எடுத்துக்கலாம், பெட்டரா இருக்கும். இது உங்களுக்கு வந்து புரோட்டீன் உணவாக கிடைக்கிறதுனால, கார்போஹைட்ரேட் வந்து அந்த இடத்துல குறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய சர்க்கரையின் அளவு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உள்ள இருக்கிறத சரியா பயன்படுத்த ஆரம்பிக்கும். அப்ப எக்ஸஸா குளுக்கோஸ் கூடாது, ஏற்கனவே இருக்கிற குளுக்கோஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும். நல்ல சர்க்கரையோட அளவு குறையுங்க. காலை உணவை மட்டும் மாத்துங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமா உங்களுக்கு சுகரோட அளவை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொரு விஷயம் பண்ண போறோம்.
வீட்டிலிருந்தே ஒரு அருமையான ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமா. என்ன அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்துல தான் வந்து முடிவடையுது அப்படின்றத நம்மளுடைய சித்தர்கள் ஒவ்வொருவருமே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஓலைச்சுவடியில இன்னைக்கு வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த கால் பாதத்துல அந்த நரம்புகள் வந்து முடிவடையுது இல்லையா, அது என்னன்னா அந்த உறுப்புகளுக்கு தேவையான உயிர் சக்தி ஒவ்வொரு முறையும் நீங்க தரையில கால் வச்சு நடக்கப்படும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் சக்தி எர்த்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியை எடுத்து கொண்டு போய் இந்த உறுப்புகளுக்கு கொடுக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயங்கு சக்தியாக பயன்படுது. நம்ம உடம்புக்குள்ள கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் வேணும்ல, அந்த கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா தான் கிடைக்குது அப்படின்றாங்க. அப்ப இங்க இருந்து அந்த மிஷின் இயங்கினதுக்கு அப்புறம் கழிவு சக்தி வெளியேறும் பாருங்க, அது கால் பாதம் வழியாக தான் வெளியேறுது. இது வழியே தான் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி உள்ளேயும் வெளியும் போகக்கூடிய வேலை நடக்குதுன்றோம். அதனால ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் 2 நரம்புகள் நம்ம கால் பாதத்துல வந்து முடியுது. ஆமா. அப்ப இந்த நரம்புகள்ல ஏற்படக்கூடிய தடை தான் இந்த உறுப்பு இயங்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப அது சார்ந்த நோய்கள் இன்னைக்கு வருது. இதை நான் ஏன் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சுவிட்ச் எல்லாமே நம்ம கால் பாதத்துல தான் இருக்குது. அதான் பாருங்க, இறைவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே உடம்பு சரி பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை அமைச்சுக்கிறாரு. ஆனா அதோட கண்ட்ரோல் சுவிட்ச் எங்க வச்சாத்தீங்களா, கால் பாதத்துல வச்சுட்டாரு. ஏன்னா அவங்களாவே வந்து அந்த கால் பாதத்தை தரையில மிதிச்சு ஸ்டிமுலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம். நீங்க தரையில காலே படாம படுத்து நல்ல ரெஸ்ட்லயே இருக்கு, படுத்தே இருக்கிறீங்க, உட்காந்துருந்தா கூட தரையில கால் படவே இல்லை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பாருங்க உடல் சோர்வாகும், டயர்டாகும். உங்களுக்கு ஒரு நோய் இருந்தா குணமாகிறது டிலே ஆகிட்டே போகும், கிரானிக்கா போகும். ஆனா அதே தரையில கால் பட்டுருச்சுன்னா, அதாவது தரையில நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்போ வந்து ஸ்டிமுலேட் ஆகும் பாருங்க. அப்பதான் உங்க உடம்புக்குள்ள சர்க்குலேஷன் சூப்பரா சீரா நடக்க ஆரம்பிக்கும், இந்த எனர்ஜி தடை இல்லாம கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நல்ல எப்போல் போட்டு ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு நம்ம வந்து இன்னமும் கால் பாதத்தை தரையில டச் பண்ணாமலே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் 120 வயசு வரைக்கும் உயிரோட வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அதான் ஒரு விஷயம். 120 வயசுக்கு உயிரோட வாழ்ந்தது மேட்டர் இல்ல. கடைசியில வந்து இயற்கை மரணம்ன்றத அந்த காலத்துல தான் கேள்விப்பட்டோம். இப்ப இயற்கை மரணம்னே கேள்விப்படல. இயற்கை மரணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அவர் ஐசியூல போய் இழுத்துக்கிட்டு இருந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டு இறந்தாருன்னா ஓ ரைட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னைக்கு. அப்ப என்னன்னா கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு நம்ம இறக்கக்கூடிய ஒரு சூழலுக்கான காரணம் நமது கால் பாதத்தை சரியா பயன்படுத்தாம உள்ளதுதான் சொல்லி சொல்லலாம். அப்ப வெறும் காலில் மண் தர கிடைச்சிருச்சுன்னா விட்டுறாதீங்க. ஆகா சூப்பர். ரோட்ல போகும்போது ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்த உடனே எப்படி உங்களுக்கு வந்து நாக்கில் வந்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு எச்சி ஊறுது, ஒரு சாக்லேட் பார்த்த உடனே எப்படி நாக்கில் எச்சி ஊறுது, அது வந்து கேட்குது பார்த்தீங்களா. அது மாதிரி மண் தரையை பார்த்த உடனே நீங்க மண் தரையிலேயே கால் படாத நபரா இருக்கிறீங்கன்னா கால் பாதம் ஐயோ மண்ணில் நடப்பா அப்படின்னு சொல்லி கால் பாதம் அந்த உணர்வுகளை கொடுக்கும். அதை சரியா பயன்படுத்திங்க. அப்ப செப்பலை கலட்டிட்டு மண் தரையில ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணுங்க, செம்மையா இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த பாதைகள் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகி இங்கிருந்து எனர்ஜி தடை இல்லாமல் போக ஆரம்பிக்கும். தினந்தோறும் நடக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர். ஐயோ மண்ணை பார்க்கவே முடியலைங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைண்டே நிறைய பேர் மண் தரையில் நடங்கன்னா அதான் சொல்றாங்க, ஐயோ எங்க ஏரியால மண் தரையே இல்லைங்க அப்படி. இல்லைன்னா வேற வழியே கிடையாதுங்க. ஆத்து மண் வந்து ஒரு 10 சாக்கு வாங்கி உங்க வீட்டு மொட்டை மாடியிலையோ அல்லது கொல்லத்திலேயோ நல்லா ஒரு 6 அடிக்கு 2 அடி கூட பரப்பி அதுல போய் நீங்க வந்து டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ வாக் பண்ணுங்க, செப்பல் கழட்டி. சுத்தமான மண்ணா கிடைச்சிடும். வேற வழியே இல்லைன்னா அதை பண்ணுங்க, இதுதான் பெட்டர். ஏன்னா இன்னைக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட்ல மண் தரையில குழந்தைகள் விளையாடுவதற்கு எங்களுக்கு சிறப்பான ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பார்ட்மெண்டோட சிறப்பம்சமாவே இன்னைக்கு ஹைலைட் பண்ணி சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப ஆரோக்கியம் எந்த அளவுக்கு வந்து போயிருச்சுன்னு பாருங்களேன். இதை பயன்படுத்திங்க, பெட்டரா இருக்கும் ஒண்ணு. அப்ப இந்த கால் பாகத்துல சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இதன் மூலமாக தான் இப்ப நம்ம சர்க்கரையின் அளவு குறைக்க போறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கசப்பான ஒண்ணு சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தோட சர்க்கரை அளவு குறையுது. அதற்கு நம்ம என்ன பண்றோம், சர்க்கரை எப்பெல்லாம் கூட இருக்குதோ அப்போ நம்ம வீட்டுல பாகக்காய் குழம்பு வைப்போம். கரெக்டுங்களா. நிறைய பேர் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டுங்களா. இப்ப ரொம்ப சர்க்கரை கூட இருக்குன்னு சொல்லிட்டாரு டாக்டர் வைராரு, 2 நாளைக்கு பூரா பாவக்காய் குழம்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி காலையில பாவக்காய் இது காய், அப்புறம் மதியம் வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லி அப்படியே பாவக்காய் குழம்பா போயிட்டு இருக்கோம், கசப்பு சம்பந்தப்பட்ட குழம்பா. கரெக்டுங்களா. ஆனா நம்ம வாய் வழியே பாகற்காயை கொடுக்கப்படும் பொழுது இந்த கசப்புத்தன்மை வயிற்றுக்கு போய் சிறுகுடலுக்கு போய் குடலுறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு கல்லீரலுக்கு போய் அதுக்கப்புறம் வந்துதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது.
இவ்வளோ சுத்துப்பாதை இருக்குல்ல, இப்ப நேரடியா பைபாஸ் ரோடு டைரக்டா நேரா பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படி ஒரு சூட்சமம் இருக்குதுங்க. அதுதான் நம்மளுடைய கால் பாதம். இப்ப கால் பாதத்து வழியாக இந்த பாகற்காயினுடைய கசப்பு தன்மையை கொடுத்தோம்னா நேரடியாக நமக்கு அந்த ஆர்கனுக்கு போகும், நேரடியாக அந்த செல்களுக்கு போகும். எங்கேயும் சுத்தி போற வேலையே இருக்காதுங்க. ஆமா, அவ்வளவு அற்புதமா வேலை பார்க்கும். எப்படி பாகற்காயில நம்ம கால் பாத வழியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு சோர்ஸ் இருக்குதுங்க, சொல்றேன். ஒரு 1/2 கிலோ பாகற்காய் வாங்கிக்கோங்க. ஆமா, அது அதாவது சின்ன பாகற்காய், பெரிய பாகற்காய் இல்ல, மிதிர் பாகற்காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சின்ன பாகற்காய் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு 1/4 கிலோவாக பிரிச்சிருங்க. ஒரு 1/4 கிலோவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி, அதை 2ஆ 3ஆ கூட கட் பண்ணி போதும். கட் பண்ணி அதை சாலட் மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு 1/4 கிலோ பாகற்காயை ஜூஸ் அடிச்சிருங்க. அவ்வளவுதான். 1/4 கிலோ பாவக்காய் ஜூஸ், 1/4 கிலோ பாகற்காய் சாலட், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றீங்க, நல்லா ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 1.5 லிட்டர் தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம், அதாவது என்னன்னா அதுல காலை வைக்க போறீங்க. அதனால ஓவர் சூடு இருக்கக்கூடாது. உங்க கால் தாங்குமான அளவு சூடு இருக்கான்னு சொல்லி ஒரு டப்புல ஊத்திட்டு செக் பண்ணிக்கங்க. ஒரு டப்பு எடுத்துக்கோங்க. அதுல உங்களுடைய காலை வாஷ் பண்ண போறீங்க இந்த தண்ணியில, அவ்வளவுதான். அதுக்கு தகுந்த மாதிரி சூடு இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கால் பாதம் சாஃப்டா இருக்கும். நெர்வஸ் சிக்னல்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கும். அப்போ அங்க நம்னஸ் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா நீங்க அது தெரியாம கொண்டு போய் வச்சிடக்கூடாது. காலில் கொப்பளம் குழம்பு வந்துடும். அதனால முதல்ல தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்படியே அந்த காலை பாத்தீங்கன்னா அந்த சுடு தண்ணியில வைங்க. வச்சுட்டு இந்த பாகற்காய் ஜூஸ் எடுத்து உள்ள ஊத்திருங்க. பாகற்காய் பீஸ் எடுத்தும் உள்ள போட்டுருங்க. சாலட்டையும் போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு காலை உள்ள வச்சு சும்மா அப்படியே வாஷ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். காலை சும்மா அப்படியே வாஷ் பண்ணி உள்ள வச்சிருங்க. பாகற்காயில இப்படி ஒரு காலை வாஷ் பண்ணா சுகர் குறைஞ்சிருமா? நீங்க இங்க காலை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. பெரிய மிராக்கலா இருக்கும். பாகற்காயினுடைய கசப்பு தன்மை உங்களுடைய நாக்குக்கு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் உங்களுடைய தொண்டைக்கு நிற்கும். தொண்டையிலேயே அப்படியே பாகற்காய் கசந்துரும். அப்படியே அப்படின்னு சொல்லி கசப்பு தன்மையை தொண்டையில் உணர்ந்துடலாம். அப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க. காலில் இருந்து அப்படியே மேல ஃபுல் பாடியும் மேல ஏறி உங்களுடைய கசப்பு தன்மை உங்களுடைய தொண்டை பகுதி நாக்கு பகுதி வரைக்கும் வந்துடும். இத ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்காங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தக்கனதான் இந்த டைம் டூரேஷன் எடுத்துக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 500 mg மெடிசன் மட்டும், டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவருக்கு 20 நிமிஷம் ஆகும். அந்த குறைஞ்சபட்சம் 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் கூட ஆகும் அந்த கசப்பு தன்மை வர்றதுக்கு. அது வரைக்கும் சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அதே இன்சுலின் போட்டிருக்கக்கூடிய நபருக்கு 3/4 மணி நேரம் கூட ஆகும், 1 hour கூட ஆகும். அது வரைக்கும் ஆனா நீங்க காலை அப்படியே வாஷ் பண்ணிருக்கணும். அவ்வளவுதாங்க. ஒரு 45 மினிட்ஸ் 30 to 45 மினிட்ஸ் பண்ணுங்க போதும். அல்லது 30 மினிட்ஸ் நீங்க அடுத்தடுத்த நாள் பண்ணிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதை வேணா நீங்க சர்க்கரை இல்லாத நபர், ஓகேங்களா, உங்க வீட்டுல யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதே போல டப்பு வச்சு பாகற்காயை போட்டு அவங்கள கால் வாஷ் பண்ண சொல்லுங்க. இதற்கு பேரு பாகற்காய் பாத குளியல். இந்த பாகற்காய் பாத குளியலை சுகரே இல்லாத ஒரு நபர் அவரை தூக்கி உட்கார வச்சு பண்ண வைங்களேன். 5 நிமிஷத்துல கசப்பு தன்மை நாக்கு வந்துடும். எந்திரிச்சு ஐயோ பயங்கரமா கசக்குதுப்பா அப்படின்னு. உங்க உடம்பு பூரா சுகரா இருந்துச்சுன்னா இவ்வளவு தடையை தாண்டி ஏறி வர்றதுக்கு தான் அந்த டைம் எடுக்குது. 20 to 30 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இத இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா சுகாதார மையங்கள்ல இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு போய் சில சுகாதார மையங்கள்ல கூட இப்ப இந்த பாகற்காய் பாத குளியல்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. சரிங்களா? நாம கால் பாதத்துல செய்யக்கூடிய பாதகூசா சிகிச்சை தான் நம்ம நம்மளுடைய சிகிச்சை மையத்துல மிக முக்கியமா பண்றோம். அப்ப இது சம்பந்தப்பட்ட ரிசர்ச்ல நம்ம இறங்கும் பொழுதுதான் பார்த்தோம்னா இப்படி ஒரு பெரிய மிராக்கிள் கிடைச்சது. டெங்கு வந்திருந்த சமயத்துல நம்ம பப்பாளி இலை சாறை சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னோம். இந்த பப்பாளி இலை சாறை அந்த கட்டத்துலதான் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு பயங்கரமா பிளேட்லெட்ஸ் இறங்கி இருந்துச்சு. டெங்குவால பயங்கரமா பாதிக்கப்பட்டுகிறாரு. அப்ப பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கூடணும். பப்பாளி இலை சாறை அவருக்கு சாப்பிட முடியல, சாப்பிட்டாலே வாந்தி வருது. அது மாதிரி ஒரு கண்டிஷன். அப்பதான் இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கப்பட்டது. சரி, அப்ப நம்ம இந்த பப்பாளி இலை சாறை இது மாதிரி சுடுதண்ணில போட்டு காலில்
அங்க ஜூஸை ஊத்திட்டு காலை ரெண்டும் வாஷ் பண்ணா என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா முன்னாடி இருந்து நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், கால் பாதத்துல உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புடைய நரமும் முடியுதுன்னு சொல்லி. அதுக்கு ப்ரூஃப் செஞ்சு பார்த்தோம். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவருக்கு இதே போலதான் 20 மினிட்ஸ் ஆச்சு. பப்பாளியோடைய சாறு பாத்தீங்கன்னா அவருடைய நாக்குக்கு வந்துருச்சு. தொடர்ந்து பண்ணாரு. 3 டேஸ்ல திரும்ப போய் ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுங்கன்னு எடுத்தோம். எடுத்தா பிளேட்லெட்ஸ் கவுண்ட் ஜல்லுன்னு ஏறி நார்மலுக்கு வந்துருச்சுங்க. பெரிய மிராக்கிள் நடந்தது. 3 டேஸ்ல அவருக்கு அப்ப வந்திருந்த அந்த ஃபீவர் பாத்தீங்கன்னா டெங்கு ஃபீவர் கிளியர் ஆச்சு. எல்லாரும் அது வரும்பொழுது பிளேட்லெட்ஸ் இறங்கணும்னா பப்பாளி இலைச்சாறு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றோம்ல. நீங்க கால் பாதத்துல வச்சு இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். பப்பாளி இலைச்சாறு பாத குளியல் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப ரொம்ப அருமையா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பாகற்காய் பாத குளியல். இது ஒன்லி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைப்பதற்கு மட்டுமே. ரத்தத்தை அதாவது சர்க்கரையை முழுமையாக குணப்படுத்துவதற்கல்ல. கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்றதுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நாம நிறைய சர்க்கரையிலிருந்து படிப்படியா கட்டுப்படுத்தி வெளியில வருவதற்கான டிப்ஸ் நிறைய நம்மளுடைய சேனல்ல கொடுத்துக்கிறோம். அதை பயன்படுத்துங்க. உணவு முறைகளை மாற்றுங்க. உடல் உழைப்பை கொடுங்க. கழிவுகளை வெளியேற்றுங்க. ஓகேனா? அப்பதான் சர்க்கரையிலிருந்து நம்ம படிப்படியா வெளியே வர முடியும். வாழ்த்துக்கள். இதை பயன்படுத்தி நீண்ட நாள் கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரையை கட்டுப்படுத்தி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.